கோடீஸ்வர பொண்ணுங்கள கல்யாணம் பண்ண டாப் 10 நடிகர்கள். எப்பா! எம்புட்டு சொத்து! நம்மோட தமிழ் சினிமா நடிகர்கள் அவங்களோட கல்யாணம் பத்தி நெறைய பேர் நெறைய விஷயங்கள தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஆனா, பணக்கார கோடீஸ்வர வீட்டு பொண்ண மனைவியா பெற்ற நடிகர்கள் பத்தி நெறைய பேரு தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டாங்க. அந்த வகையில பணக்கார பெண்கள மனைவியாக்கிக்கிட்ட டாப் 10 நடிகர்கள பத்தி தான் இப்ப பாக்க போறோம். முதலாவதா நடிகர் ஆர்யா. அவரோட மனைவி சாயிஷா. திரைப்படங்கள்ல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க அப்படின்னாலும் கூட, இவங்க ஒரு பிறவி கோடீஸ்வரி. இவங்களோட அப்பா சுனில் சைகன் 80கள்ல பாலிவுட் முன்னணி ஹீரோக்கள்ல ஒருத்தரு. பொறக்கறப்பவே கோடீஸ்வரியான இவங்க நடனம் அப்புறம் சினிமா துறையில இருந்த ஆர்வம் காரணமா ஹீரோயின் ஆனாங்க. ஹீரோயினான சாயிஷா கூட கஜினிகாந்த் அப்படிங்கிற படத்துல நடிச்ச ஆர்யா அவங்களையே காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. 2வதா விக்ரம் பிரபு. லக்ஷ்மி உஜ்ஜயினி. நடிகர் விக்ரம் பிரபுவுக்கு எப்ப கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு நெறைய பேருக்கு தெரியாது. அவருக்கு 20 வயசு இருக்கும்போதே கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. இவங்களோட மனைவி லக்ஷ்மி உஜ்ஜயினி யார் அப்படின்னா, சேலம் எஸ்எஸ்எம் கல்லூரியோட உரிமையாளரான மதிவாணன் அவங்களோட பொண்ணு தான். எஸ்எஸ்எம் கல்லூரியோட உரிமையாளரும், நடிகர் பிரபுவும் நெருங்கிய நண்பர்கள். அடிக்கடி குடும்ப விழாக்கள்ல பங்கேற்கும்போது, விக்ரம் பிரபுவுக்கும், லக்ஷ்மி உஜ்ஜயினிக்கும் பழக்கம் ஏற்பட்டு காதலா மாறி, அதுக்கு பின்னாடி 2 பேரோட வீட்டார் சம்மதத்தோடையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 3வதா அருண் விஜய், ஆர்த்தி மோகன். அருண் விஜய் பத்தி புதுசா சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்ல. இவரோட மனைவி ஆர்த்தி மோகன் பிரபல தயாரிப்பாளர் டாக்டர் எம்.எஸ். மோகன் அவங்களோட பொண்ணு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. 4வதா ஜெயம் ரவி, ஆர்த்தி. இந்த தம்பதியினர் இப்போ பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னாலும் கூட இன்னும் விவாகரத்து முறையா வாங்கல. நீதிமன்றத்துல விவாகரத்து வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஜெயம் ரவியோட மனைவி ஆர்த்தி பிரபல தயாரிப்பாளர் சுஜாதா விஜயகுமாரோட பொண்ணு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. 5வதா விஷ்ணு விஷால், ஜுவாலா கட்டா. தன்னோட முதல் மனைவியான ரஜினி நடராஜ பிரிஞ்சதுக்கு பின்னாடி நடிகர் விஷ்ணு விஷால் ஜுவாலா கட்டா அப்படிங்கிற பேட்மிண்டன் பிளேயர கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாம உலக அளவுல பல்வேறு போட்டிகள்ல வெற்றி பெற்றவங்க ஜுவாலா கட்டா. 6வதா நம்ம தளபதி விஜய், சங்கீதா. இவங்களோட காதல் கல்யாணம் அப்படின்னாலும் கூட இரு வீட்டார் சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடந்துச்சு. சங்கீதாவோட அப்பா யுகேல ரொம்ப பெரிய தொழிலதிபர். பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த இவங்க ஏகப்பட்ட ஹோட்டல்கள் அப்புறம் ரியல் எஸ்டேட் துறையில மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. யுகே தொழிலதிபரோட பொண்ணு மட்டுமில்லாம இலங்கையிலயும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய சொத்துக்கு சொந்தக்காரி தான் விஜய் அவங்களோட மனைவி சங்கீதா அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. 7வதா நடிகர் விக்ராந்த். அவங்களோட மனைவி மானசா ஹேமச்சந்திரன். இவங்களோட அப்பா ஹேமச்சந்திரன் ஒரு மிக பிரபலமான சினிமாட்டோகிராஃபர். இவங்களோட அம்மா கனகதுர்கா மலையாளத்துல மிகப்பெரிய நடிகை. பிறவிலேயே மானசா ஹேமச்சந்திரன் ஒரு கோடீஸ்வரி. 8வதா நடிகர், இயக்குனர் செல்வராகவன், கீதாஞ்சலி. கீதாஞ்சலி யார் அப்படின்னா, பி.எஸ். ராமன் அவங்களோட பொண்ணு. இந்த பி.எஸ். ராமன் யாரு அப்படின்னா, தமிழ்நாட்டோட அட்வொகேட் ஜெனரல்ங்க. இதுக்கு மேல சொல்லவா வேணும்? இந்த பி.எஸ். ராமன் அவங்களோட சகோதரர் யார் அப்படின்னு தெரியுமா? வேற யாரும் கிடையாது. நம்ம காமெடி நடிகர் மோகன் ராம் தான். இவங்களோட பொண்ணு வித்யுலேகா ராமனும் இப்போ சினிமாவுல நடிகையா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சினிமா துறையில இருந்த நெருக்கமான தொடர்புனால செல்வராகவன் அப்புறம் கீதாஞ்சலிய கணவன் மனைவி ஆக்கிடுச்சு. 9வதா நடிகர் துல்கர் சல்மான். அவங்களோட மனைவி அமல் சோஃபியா. இவங்களோட மனைவி அமல் சோஃபியாவோட குடும்பத்தினர் கேரளாவுல ரொம்ப பெரிய தொழிலதிபர்கள். பணக்கார குடும்பத்துல பொறந்த அமல் சோஃபியா பிறவிலேயே கோடீஸ்வரி அப்படின்னாலும், இப்போ தனியா இன்டீரியல் டிசைனிங் கம்பெனிய வச்சு நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 10வதா நடிகர் கார்த்தி, ரஞ்சினி. ரஞ்சினி ஒரு டாக்டர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவங்க யார் அப்படின்னா, ஈரோட்ல ரொம்ப பெரிய தொழிலதிபரான சின்னசாமி அப்படிங்கிறவரோட பொண்ணு தான். தொழிலதிபரா மட்டும் இல்லாம கோடிக்கணக்கான சொத்துக்கும் அதிபதியான சின்னசுவாமியோட பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு நடிகர் கார்த்தி. இப்போ அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்களோட மகளுக்கு உமையாள் அப்படின்னும், தன்னோட பையனுக்கு கந்தன் அப்படின்னும் சுத்தமான தமிழ்ல பேர் வச்சிருக்காரு நடிகர் கார்த்தி.